ரெண்டு முக்கியமான வசனம் இருக்கிறது. அது ரெண்டு விதமான காரியங்களை பேசுகிறது. ஒன்று ரட்சிப்பின் அஸ்திபாரத்தை குறித்து பேசுகிறது. இன்னொரு ஊழியத்தின் அஸ்திபாரத்தை பேசுகிறது. இல்லையா? ரட்சிப்பின் அஸ்திபாரத்தை குறித்த வசனம், இரண்டாவது ஊழியத்தின் அஸ்திபாரத்துக்குரிய வசனம். இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு ரட்சிக்கப்படுகிறவனுக்கு முக்கியமான ஒரு தேவை, அது முக்கியமான வசனம் எல்லாருக்கும் பிரச்சனையான ஒரு வசனம். அது யார் தெரியும்? வசனம் எல்லாருக்கும் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு வசனம். அது ஒவ்வொரு ரட்சிக்கப்படுறவனுக்கும் சொல்லக்கூடிய வசனங்கள். ஆஜாத்மா 3:16. கரெக்ட். யோவான் 3:16. யோவான் 3:16 தான் வேதத்துல ஒரு முக்கியமான வசனம். அது ரட்சிக்கப்படுகிறவனுக்கு முக்கியமான அஸ்திபார வசனமே அதுதான். அதன் அடிப்படையில் தான் அந்த ரட்சிப்பு அஸ்திபாரப்படுகிறது. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த யோவான் 3:16 தான் இருக்கிறது. அப்போ அந்த யோவான் 3:16 எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பைபிள் இருக்கணும், எல்லாருக்கும் அந்த இடம் தெரியும். பைபிள் கொண்டு வந்தாங்க, பைபிள் எடுக்கணும், வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி இல்லையா? தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவங்களும் அவனை கெட்டு போகாமல் நித்தியஜீவன் அடைக்கடிக்கு அவரை தந்தரவி உலகத்தில் அன்பு கொண்டார். இல்லையா? இதன் அடிப்படையில் தான் நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. நம்ம ரட்சிப்பின் அஸ்திபாரமாக இந்த வசனம் தான் என்ன பண்ணுது இருக்கிறது. ஆனால் இது மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறோமே ஒழிய அதுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதுக்குள்ள வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த வசனம் உங்களுக்கு அஸ்திபாரமாக மாறணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், பின்னாடி இருக்கிற வசனமும் புரிஞ்சிருக்கணும். இந்த 3 வசனங்கள் சேர்ந்து தான் ஒரு உண்மையான அந்த அஸ்திபாரத்துக்குரிய நிலைமையை ஒரு நமக்கு காட்டுகிறது. அப்போ அந்த அஸ்திபாரம் சரியாகணும்னா கான்கிரீட் சரியாக கரெக்டாக போடணும், அதுக்கு சரியான பிளாஸ்டிக் கொடுக்கணும், தண்ணி ஊற்றணும், அதுக்கு சிமெண்ட் போடணும், எல்லாம் பண்ணணும் ஸ்ட்ராங் ஆகுறது இல்லையா? அதுக்கு என்னென்ன தேவையோ, ஊட்டச்சத்து தேவையோ, கெமிக்கல்ஸ் போடணுமா, என்ன போடணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டால் தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அது அவங்க புத்தனாருக்கு தெரியும், நமக்கு எல்லாம் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு காரியம் பண்ணுறது அது அஸ்திபாரம் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு இது இந்த முன்னாடி பின்னாடி இருக்க வசனங்கள் உதவுகிறது. அஸ்திபார வசனம் என்னது? யோவான் 3:16. அதை நிலைப்படுத்துகிறது 15, 17. இந்த 15ஆம் வசனம் சொல்லுகிற காரியம், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு உயர்த்தப்பட வேண்டும். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு விசுவாசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை அடைவதுன்னா முதல்ல என்ன பண்ணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ முதல்ல அவர் என்ன பண்ணும்? உயர்த்தப்பட வேண்டும். யாரு? இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும், சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனுக்கு பாதை என்ன பண்ணும்? ஓபன் பண்ணும். இப்போ அந்த நித்திய ஜீவனுக்கு பாதை ஓபன் பண்ணாம இருந்ததுன்னா நம்ம போயிருக்க முடியாது. புரிஞ்சுக்கணும், இந்த நித்திய ஜீவனுக்குள்ள பாதை யார்கிட்ட இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வந்தது. இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதுனாலதான் நமக்கு வந்தது. உயர்த்தப்பட்ட காரணம் என்ன? நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக. அல்லேலூயா. நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அப்போ 17ஆம் வசனம்
உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல் அனுப்பினார். அல்லேலூயா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல், அதுக்காக வரல. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வரல. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே என்ன பண்ணார்? அவரு வந்தார், அவரை அனுப்பினார். அதுக்குதான் மெயினா அங்க வந்தது. அவராலே ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவாலே ரட்சிப்பு. என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. என்னை நான் ஒரு குழியில இருந்தேன்னா, ரொம்ப ஏற முடியாத குழியில நான் மாட்டிக்கிட்டேன்னா, ஒண்ணு ஏதாவது ஒரு உதவி வேணும், ஏதாவது பிடிச்சி ஏறுறதுக்கு ஏதாவது இருக்கணும். இல்ல மேல இருக்கிறவங்க யாரும் ஒருத்தங்க தூக்கி விட்டாதான் மேல வர முடியும். நம்ம குழியில இருந்தவன நம்ம தூக்கி விட்டது யாரு? அந்த இயேசு கிறிஸ்து. பாவம் என்கிற குழி, இருள் என்கிற குழி, அதுல இருந்தவர்களை நம்ம குளிக்க என்ன பண்ண விட்டு இருக்கிறார். நமக்கு ஒரு நிலைப்படுத்தி இருக்கிற காரணம் எதுனா, நம்ம வைத்த அன்பின் நிமித்தமாக. அவரை 18ஆம் வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனும் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ள இல்லாதபடியால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. அவன் விசுவாசிக்கிறவன் ஆக்கினை கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு கிடையாது. விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு ஆட்டோமேட்டிக்கா வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்போ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசனம் இதுதான். இப்போ அந்த அஸ்திவாரத்துல தான் நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இது இல்லாம நம்ம இல்லை, ஒரு விசுவாசியும் இல்லை. இதுக்கு அடுத்ததாக இதுக்கு அடுத்த ஒரு இதுதான் ஊழியத்துக்குரிய அஸ்திபாரம் ஒன்று வரும். அது அப்புறம் நம்ம பார்ப்போம். இது நம்ம வர வாரங்களில் இருக்கலாம். ஊழியங்களுக்கு தேவையான அஸ்திபாரம்னா நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். இங்கே விசுவாசிக்கிறவனுக்கு இது, விசுவாசிக்கிறவனுக்கு இது. நீ நான் நான் விசுவாசித்தேன், நான் வார்த்தை கேட்டேன், நான் எல்லாத்தையும் வார்த்தை எனக்கு தெரியும், நான் நல்லா பைபிளை வாசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், அவரை அறிஞ்சிருக்கிறேன், நான் பெற்ற நன்மையே நான் வேற யாருக்காவது சொல்லணும்னா அதுக்குள்ள எண்ணங்கள் நமக்கு தேவை. அதன் அடிப்படையில் என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போ அது அடுத்த வர வாரங்களில் நாங்கள் போதிக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கருத்து தான். இப்போ ஒரு விசுவாசிக்கிறவன் அவன் எதுக்காக விசுவாசிக்கிறான்? அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்ததுனால தான் அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். அவன் சும்மா எதுவும் ஆண்டு சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர் சாராத விசுவாசிக்கிறவர் வாக்கியவான்கள் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்போ நம்ம ஆண்டரை பார்க்கல, ஆனா அவர் வார்த்தையை நம்ம கேட்டுக்கிறோம், வார்த்தையை படிச்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்படி என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். அவர் உண்மை என்று நம்புகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்பாக அவர் வந்தார் என்று நம்ம நம்புறதுக்கு காரணம் என்ன? விசுவாசம், நம்பிக்கை. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவர் மேல் இருக்கிறதுனால வருகிறது. இல்லையா? இப்போ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். ஈசாக்கு அவனுக்கு லேட்டா பிறந்த ஒரு மகன் இல்லையா? 100 வயதுல ஆண்டவர் கொடுத்தார். இப்போ அப்படி இருக்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை அவருக்கு அவ்வளோ அன்பு மேலே என்ன பண்ணாரு? ஆபிரகாம் செலுத்தினார். திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிள்ளைய நான் சொல்ற மலையில என்ன பண்ணு, பலி, எனக்காக பலி செய். அப்படி ஒரு தகப்பனா அவர் உள்ளத்துல என்ன ஓடிட்டு இருக்கோம் நமக்கு
தெரியாது. நம்ம அந்த பாதைக்குள்ளால போகல. ஒரு தகப்பனான பிள்ளைய வந்து ஒரே பிள்ளைய பரிசுத்த கேட்குறாங்க. ஆண்டவர் பரிசுத்த கேட்குறாரு, என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், நம்மளால கொடுக்க முடியாது, நம்மளால கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் வந்து என்ன பண்ணுறாரு, கொடுத்தாரு. ஒன்றும் இல்லை, எதுவுமே அவர் எதிர்த்து பேசலை, ஆண்டவர் எதிர்த்து பேசலை, எந்த காரியமும் செய்யலை. ஸ்ட்ரைட்டாக கர்த்தர் பார்த்து கொடுப்பாங்க. என்ன சொன்னார், அவர்கிட்ட யார்கிட்டமே சொல்லலை. ஈவன் ஈசாக்கு கிட்ட கூட என்ன பண்ணல, சொல்லலை. ஈசாக்கே கேட்குறாரு, விறகு இருக்குது, தீபந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஆட்டுக்குட்டி காணுமே. ஒரே சொன்னாங்க, கர்த்தர் எல்லாருக்கும் பார்த்துக்கிறோம். வேலைக்காரங்க சொல்றாங்க, நாங்களும் வரோம். இல்லை, நாங்கள் 2 பேரும் போகிறோம், திரும்பி நாங்கள் என்ன பண்ணுவோம், வருவோம். போயிட்டு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுவோம், ஆண்டவர் பலி செலுத்திட்டு திரும்பி நாங்கள் வருவோம். கான்ஃபிடென்ட் இருக்குது ஆபிரகாமுக்கு. இந்த கான்ஃபிடென்ட் பாருங்க, நாங்கள் போவோம், திரும்பி நாங்கள் என்ன பண்ணுவோம், வருவோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் மேல சந்தேகப்படலை. இது கடைசி நிமிஷம் வரைக்கும் கத்தியெல்லாம் ஓங்கிட்டார், கையில கட்டியாச்சு, கையை கட்டியாச்சு, பிள்ளைய கொடுத்து வச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கடைசி நேரம் கை ஓங்குறாரு, ஓங்கி குத்துற நேரம் வரைக்கும் என்ன பண்ணல, விசுவாசத்தை விடல. ஆண்டவரே போதுப்பா. 12ஆம் வசனம் சொல்லுங்க, வாசிங்க. பிள்ளையானா மேல் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவன் புத்திரன் என்றும் நேக சுடன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறாள். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானமா செயல்படுகிறது ஒன்று பொறுப்பு, விசுவாசமா செயல்படுறது ஒன்று இருக்கிறது. அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது கண்ணை மூடிக்க நம்பணும். ஒரு பக்கம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாம போயிட்டு திரும்பி வருவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் மேல சந்தேகப்படல. பயம் என்கிறது ஒரு கர்த்தருக்கு பயப்படுறது வந்து ஒரு நடுக்கத்தோடு இல்லை, ஒரு இது பண்ணிடுவாரோன்னு இல்லை, அன்புல வருகிறது. அந்த அன்பிலால வருகிறது அந்த பயம். அப்புறமே வைத்த அன்பினால வருது. அவரை நான் டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது, அவர் இவ்வளோ செஞ்சிருக்கிறாரு, எனக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைய கொடுத்திருக்கிறாரு, திரும்பியும் இந்த பிள்ளைய கேட்கிறாரு, கொடுத்த பிள்ளைய கேட்கிறாரு, எனக்கு இது இல்லை நான் கூட திரும்பி எனக்கு அந்த பிள்ளைய என்ன பண்ணாரு தருவார். இப்ப கொடுத்த 100 வயசுல கொடுத்த பிள்ளை கொடுத்தாருன்னா இதுக்கப்புறம் கூட எனக்கு என்ன என் பிள்ளைய கொடுப்பாரு. அவர் கேத்துறாள் கிட்ட பத்திட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்தது அது வேற ஒண்ணு. சாரா மணிக்கு அப்புறம் கேத்துறாளுக்கு மேரேஜ் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட பிள்ளைகளை பத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் 100 வருஷத்துக்கு அப்புறம், 100 வயசுக்கு அப்புறம் சொல்றேன் நான். சாரா மணிக்கு அப்புறம் அதெல்லாம் நடந்தது. ஆனா ஈசாக்கு மாத்திரம் என்ன, ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை, உனக்கு நான் தருவேன், உன் இல்லையை பெரிதாக்குவேன், உன்னை நான் வானத்தின் நகரத்தை போல உன் சந்ததி இருக்கும், பூமியின் மணலை போல உன் சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லி வாங்கின பிள்ளை. அந்த பிள்ளையை ஆண்டவர் கேட்கும்போது ஒரு பயம் இருக்கும், கேட்குறீங்கன்னு. அந்த பயம் வந்து ஐயோ இழந்துருவேனோ அப்படின்ற ஒரு பயம் இல்லை. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, கேட்டாலும் கொடுத்துட்டேன், திருப்பி எனக்கு என்ன வருவார். அவர் மேல பயம் இருக்கணும்னா அவர் மேல அன்பு செலுத்தணும். முதல்ல அன்பா இருந்தாதான் பயம், நான் தப்பு செய்யக்கூடாது, நான் தொந்தராம போயிடக்கூடாது, அந்த ஒரு பயம்.
எந்த விதத்துலையும் பயம் இருந்ததுன்னா நான் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கணும் ஒரு பக்கம். அதே போல அவர் சொல்லிக்கு நான் கீழ்படியாகவும் போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கணும். பயம் வந்து ரெஸ்பெக்ட்ல வரணும், மரியாதையில வரணும், அன்புல வரணும். ஒருத்தர் மேல அன்பு இருந்தா அந்த பயமும் இருக்கணும். சில பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ளாலே அந்த பயம் மரியாதை எதுவுமே இருக்காது. மரியாதை பயம் எப்போ வரும்னா அன்பு இருக்கிற இடத்துல தான் வரும். அன்புல தான் எல்லா காரியங்களும் இருக்குது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அதில் தான் இருக்குது. நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிதான் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம வந்து நடந்துருவோமோ போயிடுவோம், ஒன்றுக்கெல்லாம் போயிடுவோம் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்லை, இது இல்லைனா கூட இதோட பெஸ்ட்டாக தருவார், இது இல்லைனா கூட இதோட பெஸ்ட்டாக தருவார். இந்த சரீரம் அழிஞ்சு போகிற சரீரம், இந்த சரீரம் அழிஞ்சு போகிற சரீரம். எவ்வளோ நாள் இந்த இடத்துல நாம உயிரோட போனால் நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டுக்கு பயந்து வாழணும். இல்லையா? நான் இருக்கிற வரைக்கும் ஆண்டுக்கு பயந்து வாழணும். என் ரட்சிப்பின் வாழ்க்கை அவருக்குள்ளாலே நான் ஒழுங்காக இருக்கணும்னா நான் ஆண்டுக்கு மேலே பயம் இருக்கணும். நான் உண்மையாக நான் வாழணும்னா அவர் பயந்து வாழணும். அந்த பயம் அவசியம். மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோம், மனுஷன் இது பண்ணிடுவானோ, அவன் இது செய்வானோ, நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம பயப்படுறோம். மேனேஜர்களுக்கு பயப்படுறோம், திட்டுவாங்களோ, அவங்க செய்வாங்களோ, இது வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. ஐடியில் வேலை பார்க்கறதுக்கு தான் அதிக பயம் இருக்கும். எப்போ என் வேலையை கொடுப்பான்னு நமக்கு தெரியாது. எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். அந்த பயம் வந்து அதுக்கு மேல வைக்கலாம். ஆனா ஆண்டவர் மேல வைக்கிற பயம் தான் இருக்கிறது நிறைய பேர். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறாருன்ற ஒரு பயம் இருக்குதுன்னா நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம், நம்ம அதெல்லாம் பண்ண மாட்டோம். பயம் யார் மேல வைக்கணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு பயம் போட போது அதுலதான் எல்லா காரியமும் நமக்கு நடக்கும். அவர் மேல இருக்கிற பயம் அவசியம். அதனால நன்மை தான் வரும் நமக்கு, அதனால தீமை வராது. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலன் பிறந்தா, நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்ட, கர்த்தத்துவம் தோளிலே இருக்கு, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், பலமிட தேவன், நித்திய பிதா, சமாதான குரு எனப்படும். இது வந்து கிறிஸ்துமஸ் காலங்களில் கேரல்ஸ் அப்போ ஒவ்வொரு வசனமாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒரு வசனம் வாசிப்போம், பாட்டு பாடுவோம், வீடு வீடாக வந்து விசிட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம், யோகம் பண்ணுங்க. ஆர்டிஸ்டாக இருந்தால் வேனெல்லாம் வச்சு வெளியெல்லாம் போகலாம். அப்படி கையில் ஆண்டு கேட்டு மாதிரி தேவை செஞ்சு சந்திச்சாருன்னா என்ன பண்ணலாம், வேன் வச்சு வெளியே போகலாம், கொண்டு வெளியே கொண்டு எல்லாருக்கும் போகலாம் செய்வார். அல்லேலூயா. அப்போ அவர் யாரு? அதிசயமானவர். அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அவர் நாமங்கள் அநேகமா இருக்கு. அவர் நாமங்கள் அநேகமா இருக்கு. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல இருக்கிறது. இப்போ நமக்காக கொடுக்கப்பட்ட வரவர், அது இல்லையா? நமக்காக, நம் முழுமையா நமக்காக, வேற யாருக்கும் இல்லை. பர்சனல் ஆகல, எனக்காக அவர் வந்தார், எனக்காக அவர் வந்தார், என்னோட பாவத்தை சுமந்தார், என் பயங்கள் எல்லாம் நீக்கிட்டாரு, என் கவலையெல்லாம் நீக்கிட்டாரு, புதிய மனுஷனா மாத்திட்டாரு. இனி நான் உலகத்தை கண்டு பயப்பட போறதில்லை, எதிர்காலத்தை கண்டு பயப்பட போறது இல்லை, பிள்ளைகள் எதிர்காலத்தை கண்டு பயப்பட போறது இல்லை. தேவைகள் சந்திக்கப்படும், குறைகள் நிறைவாகும், நான் மேன்மைப்படுவேன். அல்லேலூயா. ஒரு அறிக்கையா மாத்துங்க. அதெல்லாம்
யோவான் 1:18 வாசிங்க. யோவான் 1:18. யோவான் 1:18 வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். இந்த முதல் பகுதியை மாத்திரம் வச்சுட்டு நிறைய வேதத்திலிருந்து எடுக்கிற முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், வேற யாராக இருக்கட்டும், அது டிபேட் பண்ணிடுவாங்க. வேதத்திலே போட்டுருக்குது யாரும் கண்டதில்லைன்னு. அது எப்படி இது பண்ணலாம்? அதுக்கு அடுத்த பகுதியை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் வேதத்தில் இருக்கிற காரியங்களை முரண்பாடாக அவங்க இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு காரணத்தோடு தான் பண்ணிட்டு. நம்ம யாரும் கண்டதில்லை, நம்ம அவரை கண்டதில்லை. இங்கே யோவான் எழுதும்போது முற்போக்காய் எழுதியிருக்கிறார். இல்லையா? யாரும் முற்போக்காவும் பிற்போக்காவும் எழுதியிருக்கார். முன்னாடி யாரும் கண்டதில்லை, இதுக்கப்புறமும் யாரும் காண்பதும் இல்லை. நிறைய நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணால் நமக்கு முன்னாடி வந்து அப்படின்னாதான் நான் விசுவாசிப்பேன், இல்லை நம்ப மாட்டேன். அப்போ எதுக்குப்பா இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு? ஆண்டவர் வார்த்தையில் அவர் இருக்கிறாரு. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, கவலைகள் வரும்போது, மன நிம்மதி இல்லாமல் போகும்போது வேதத்தை தரங்க. வார்த்தையில் அவர் வெளிப்படுவார். உங்களுக்கு முன்னாடி வந்து அந்த வார்த்தை மூலமா வந்து நிற்பார். வார்த்தை நம்புங்க. அவர் தான் வார்த்தை, இல்லையா? உண்மைதானேங்க? அவர் தானே வார்த்தை. வார்த்தை தான் அவர். வார்த்தையும் அவர் ஒண்ணு. அப்ப அப்படி இருக்கும்போது வார்த்தையிலிருந்து மாம்சமாகி அவர் வந்தவர். அது அவர் யார் வெளிப்படுத்தினாரு? பிதாவானவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த யாரும் பார்க்காதவரை பிதாவானவர் வெளிப்படுத்தினார். எப்போ வெளிப்படுத்தினார்? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து வெளியே வரும்போது, இவரன் நேசகுமாரன், இவரே பிரியமா இருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு டிக்ளரேஷனே கொடுத்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு டிக்ளரேஷனே கொடுத்தார். அவர் தான் நம்மகிட்ட வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வந்து காட்டலன்னா இயேசு யார் நமக்கு தெரியாது. ஆண்டவனுக்கு உணர்த்தலன்னா இயேசு யார் நமக்கு தெரியாது. அவரை புரிந்து கொள்ளணும்னா பிதாவானவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த நன்மைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் அங்க மேல வேலை செய்து கொண்டு இருக்கு நமக்கு தெரியணும். ரோமர் 5:8 நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த அன்பை என்ன பண்ணாரு? விளங்க பண்ணினார்னு சொல்லப்படுது. நான் பாவியா இருக்கும்போது எனக்காக வந்தார். அல்லேலூயா. எனக்காக மரித்தார். நான் நல்லா இருக்கும் போது எனக்காக ஒருத்தர் மதிக்கிறது இல்லை. நான் பாவியா இருக்கும் போது எனக்காக என்ன பண்ணாரு? மரித்தார். என் பாவத்துக்காக மரித்தார். எவ்வளிய வேற எதுக்காகவும் இல்லை. என் பாவத்திலிருந்து என்னை மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்து இந்த பாவ சரீரத்தை தன்மையில வைத்துக் கொண்டு என்ன பண்ணாரு? அது எல்லா பாவத்தையும் தன்மையில சுமந்து கொண்டு மரித்தார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அன்பை விளங்க பண்ணினார். அது மட்டும் மறந்துடாதீங்க. உங்கள் ரட்சிப்பின் வாழ்க்கையை அன்புல தான் இருக்குது. அன்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. அவர் உங்கள் மேல் வைத்த அன்பு உண்மை, அது மாறாத அன்பு. ஒரு பாட்டு, தேவன்பு தேவன்பு என்றும் நம்மில் மாறாதது. தேவன்பு தேவன்பு என்றும் நம்மில் மாறாதது. பாவியாக இருக்கையிலே பரிந்து பேசும் அன்பு. பாவியாக இருக்கையிலே பரிந்து பேசும் அன்பு. பாசத்தால் அழைத்திடுவார், பரனோடு சேர்த்திடுவார். பாசத்தால் அழைத்திடுவார், பரனோடு சேர்த்திடுவார். தேவன்பே
நம்மில் மாறாது. தேவன்பு தேவன்பு என்றும் நம்மில் மாறாது. நம்பினோரும் மாறிடுவார், நண்பரும் மாறிடுவார். நம்பினோரும் மாறிடுவார், நண்பரும் மாறிடுவார். என்றுமே மாறாதவர் என் நேசர் இயேசுவே. என்றுமே மாறாதவர் என் நேசர் இயேசுவே. தேவன்பு தேவன்பு என்றும் நம்மில் மாறாதது. தேவன்பு தேவன்பு என்றும் நம்மில் மாறாதது. பாவிகளா இருக்கும்போது நமக்காக மரித்தவர் அவர். அல்லேலூயா. நமக்காக மரித்தவர். தேவன் நம்மில் வைத்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. விளங்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16 நினைக்கிறேன். 16 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் அல்லேலூயா தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா வசனத்திலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அல்லேலூயா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து வச்சுக்கோங்க, நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்து இருக்கிற நம்முடைய பிதாவுடைய தேவன், இந்த இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இணைந்து செயல்படுகிறார். அல்லேலூயா. 2 பேரும் ஒன்றாய் இணைந்து செயல்படுறாங்க. எதுக்குன்னா, உங்கள் இருதயங்களை தேற்றி, அது அனலைன் பண்ணிச்சிருக்கோம். என் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும், நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் வேணா அனலைன் பண்ணி வச்சுக்கோங்க. நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. நல்ல காரியங்களும் நல்ல வசனமும் இருந்ததுன்னா, நம் வாழ்க்கையில செயல்படுத்தி கொண்டு இருந்ததுன்னா, அது உங்கள் எல்லாவற்றிலும் உங்களை என்ன பண்ண ஸ்திரப்படும். நீங்க ஸ்திரப்படுவீர்கள். உங்க கிரியை நல்லா இருந்ததுன்னா, எப்போ நல்லா இருக்கும்னா, வசனத்துல உறுதியா இருக்கும்போது, வார்த்தையில உறுதியா இருக்கும்போது, அவர்ல உறுதியா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்திரப்படுவீங்க. உங்க வாழ்க்கை ஸ்திரப்படும். உங்களை எல்லா விதமான நிலை ஸ்திரப்படும். உங்கள் எதிர்காலம் எந்த ஒரு குறித்து பயப்பட தேவை இல்லை. பயம் என்கிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்காது. 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் வாசிப்பீங்களா? கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறதுல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படுகிறோம். துர்க்குணராகிய பொல்லாத மனுஷராக இருக்கு நாங்கள் விழிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லா இடத்திலும் இல்லையே. அல்லோ, விசுவாசம் எல்லா இடத்துலயும் இல்லையே. ஏன்னா நான் எல்லா இடத்திலும் போய் பேசினாலும் சரி, எல்லா காரியம் செய்தாலும் சில காரியங்கள் சில இடத்துல விசுவாசம் அதிகமா இருக்குது. ஆனா சில இடத்துல இல்லையே. எல்லா இடத்துலயும் இங்க இருக்கிற மாதிரி இல்ல. தெசலோனிக்கே பட்டணத்துல இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இல்ல அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிற மெயினான காரியம், நான் எல்லா இடத்துலயுமே பிரசங்கம் பண்றேன்ப்பா, ஆனாலும் உங்களை போல உங்களை இடத்துல இருக்கிற மாதிரி இல்ல. அவங்க விசுவாசிக்கிறது இல்ல. அப்போனா நீங்களும் என்ன பண்ணணும்? நீங்க ஸ்திரப்படணும், நீங்க பலப்படணும், ஆண்டுக்குள்ள மேன்மைப்படணும். கர்த்தரும் உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்கள் விலக்கி காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹalleluya. தீமையிலிருந்து உங்களை காத்துவார், உங்களை திடப்படுத்துகிறார். ஹalleluya. கர்த்தர் உண்மை உள்ளவர். ஹalleluya. அவர் அன்பு நிறைந்தவர். அவர் உங்களை திடப்படுத்துகிறார். ஹalleluya. 1 யோவான் 4 அதிகாரம் 9 வசனம். 1 யோவான் 4:9. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி, அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அவரால நான் என்ன பண்ணோம்? பிழைத்திருக்கும்படிக்கு. என் பிழைப்புக்கு ஒண்ணுமே இல்லை. முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்பாக என்னோட எதிர்காலம் பிழைப்புக்கு இல்லாத அளவுக்கு இருந்தது. என்ன பண்ண போறேன்னு தெரியாமல் இருந்தது. எப்ப நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டனோ அவர் எனக்கு பிழைப்புக்கு ஒரு காரணராய் மாறி இருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறதுக்கு ஒரு காரணராய் மாறி இருக்கிறார். நான் இப்ப ஜீவிக்கிறேன்னா, நான் சுவாசிக்கிற காற்று நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன்னா அது காரணம் யாரு? என் தேவனாகிய கர்த்தர். அவரால் தான் நான் பிழைத்திருக்கிறேன். வாசிங்க. பிழைக்கும்படிக்கு அழுதினால் அன்பு வெளிப்பட்டது. அன்பு வெளிப்பட்டது. தேவன் நம்மேல் அன்பா இருக்கிறார். அவர் அன்பு நிறைந்த தேவன். ஹல்லேலூயா. நாம எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் சரி, அவர் அன்பு சகல பாவத்தையும் முடுக்கி பரிசுத்தமாக்குகிறது, சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. திரும்பி திரும்பி நம்ம பாவம் திரும்பி நான் சாரி கேட்கிறோம். ஆனா அந்த சாரியை என்ன பண்ண ஏற்றுக்கொண்டு மன்னிக்கிறாரு. உண்மை அதுதான் பண்றோம். நம்ம அவரும் பெட்ட பார்க்கலாம். நம்மளை பார்த்துட்டு சீ போன்னு சொல்லலை, பரவாயில்ல மனுஷன் போறேன், இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறையா, பரவாயில்லையா எடுத்துக்கோ, இன்னொரு வாய்ப்பு எடுத்துக்கோ, இன்னொரு பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல. திரும்பி திரும்பி பாவம் செஞ்சு திரும்பி திரும்பி மன்னிக்கிறது நல்லது. துணிகளை பாவம் தெரிஞ்சுட்டு துணிகரமா பண்ணும்போது அதுக்குள்ள தண்டனை உண்டுமா? இப்ப வேணா மன்னிப்பாரு, பின்னாடி நமக்கு ஒரு நியாயத்துக்கு நாள் வருங்க. முழுமையா அதுக்குள்ளால அவங்க வாழ்க்கையை நீங்க மாற்றலைன்னா, முழுமையா அவங்க வாழ்க்கையை தத்து நீங்க மாற்றி அவருக்குள்ளால ஒழுங்கா இல்லைன்னா நியாயத்துக்கு நாளே நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட ஜட்மெண்ட் வரும். அதுக்கு அதோட பலன் கண்டிப்பா வரும். அவரோடு கூட வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 4 வசனம் 5 வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 2:4-5. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அவர் அன்பு கூர்ந்த அவர் மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் நம்மை, ஹல்லேலூயா, அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் உயிர்த்தெழப்பட்டோம். அவரோடு உயிர்த்தெழப்பட்டோம். அதே அடையாளமாக ஞானஸ்தானம் நம்ம பெறுகிறோம். பாவத்துக்கு மரித்து ஜீவனுக்கு பிழைத்திருக்கிறேன். நம்மளும் அப்படியே தண்ணிக்குள்ள போறோம். திரும்பி நான் என்ன பண்றேன்? வரும்போது அவர் அது உயிர்த்தெழுதலை நமக்கு காட்டுகிறது, உணர்த்துகிறது. தண்ணியை விட்டு மேல வரும்போது அது உயிர்த்தெழுதலை காட்டுகிறது. நிறைய பேர் வந்து நான் கொடுத்துருக்கேன், நானே கொடுத்துருக்கேன். அதை கொடுத்துருக்க போது நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ரொம்ப பிடிக்குது வேலை முடியுமா? ஆனால் வந்து போகிறது முழுசா முக மாட்டாங்க. லைட்டாக தலைமுறை அப்படி மேலே வந்துடுவாங்க. எனக்கு தான் சொன்னேன், ஒழுங்காக போயிட்டு வாமா. ஏன்னா எதுக்கு ஒழுங்காக உள்ளே போயிட்டு சம்பாதிச்சு பண்ணிட்டு வரணும்னு சொல்ற காரணம் எதுக்குன்னா, அது முழுமையாக அது எதுக்கு முழுமையாக முழுக்கு ஞானஸ்தானம் சொல்ற காரணம் என்னன்னா, முழுமையாக ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு குறிக்கிறது. பாவத்தை அடக்கம் பண்ணுகிறோம், அதை குறிக்கிறது. மேம் பாவத்தை அடக்கம் பண்ணி நீங்க என்ன பண்ற? இயேசு கிறிஸ்து மாதிரி நீங்களும் என்ன பண்றீங்க? புதிய இதாக என்ன பண்றீங்க? உயிர்ப்பிக்கிறீங்க, அதை குறிக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அதுதான் பயப்படுவாங்க. இல்லை, அதாவது நம்ம வந்து உணர்ந்து எடுக்கிறோம். எதுக்காக நம்ம எடுக்கிறோம்னு தெரியும். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம் நமக்கு தெரியும். சும்மா ஏனோதானு எடுக்கக்கூடாது. நிறைய பேர் ஏனோதானு எடுத்துட்டு தான் நிறைய பேர் சபைக்கு வராமல் போயிடுறாங்க. சபையில் நிலைநிறுத்த முடிய மாட்டேங்குது. வேற மாற்ற ஸ்டைலிஷாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பேர் வேணும், ஃபஸ்ட் அந்த பேர் வேணும், ஃபஸ்ட்டு
வேற மாத்திரம் அந்த இது நல்ல பேர் தமிழ் பேருமா, அது மாத்தி வேற ஏதோ ஒரு பேர் இருப்பாங்க. காமனான பேர் தமிழ் பேர் நல்ல பேர், அதை கூட என்ன பண்ணுவாங்க வேற ஸ்டைலிஷா மாத்திப்பாங்க. இல்ல இருக்கிற மாதிரி இருங்க, பேரை மாத்துறதுனால ஒரு பெரிய ஒரு விஷயமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன், வேதாகமத்துல சொல்றேன், அந்த காலத்துல 2 விதமான ஆட்சி நடந்தது. ரோமர் ஆட்சி இருந்தது. அந்த டைம்ல எல்லாம் கிரேக்க மொழிகள் பேசினாங்க, எபிரேய மொழியும் பேசினாங்க. அந்த இதுல வந்து எகிப்துல அடிமைத்தனம் பண்ணும்போது 2 விதமான பேர்கள் இருந்தது. அங்கே எகிப்து பேர் இருந்தது, எபிரேய பேர் இருந்தது. இங்க வந்து புதிய ஏற்பாடு காலங்களில் அந்த கிரேக்க பேர் வந்தது, இது எபிரேய பேரும் இருந்தது. 2 விதமான பேர்கள் இருந்தது. இப்போ பேர் வந்து சீமோன் பேர் 2 விதமான பேர். 2 விதமான பேர். சீமோன்னா அதே கல், அதே இதுதான், அதே அர்த்தம் தான். இது பேரும் அதே அர்த்தம் தான். சீமோன் வந்து கிரேக்க பேரு, பேரு வந்து எபிரேய பேரு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் முன்னாடி சீமோன் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவனோட ஆண்டு வந்து இனிமேல் சீமோனா இல்லாம நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுகிறேன், பாவத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவில்லை. ஏன்னா இந்த கல்லா இருக்கிற நீ கற்பாறையா மாறுகிற. இந்த கற்பாறையை வச்சுதான், இந்த கல்லை வச்சுதான் நான் என்ன பண்ண பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. ஸோ அதனால பேர் மாற்றுறதுனால்தான் இல்லை, நீங்க இருக்கிற மாதிரியே இருந்தாலும் நீங்க கிறிஸ்தவர் தான். நீங்க ஆண்டா இயேசு கிறிஸ்துவுல ஏற்றுக்கொண்டாலும் நீங்க கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா. அதனால எங்க அம்மா வந்து பேர் என்ன பண்ணல, மாற்று உமா தான். உமா கனகம் ரசல் வந்து அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணால அப்பாவோட ஃபேமிலியே முடிஞ்சிச்சு. உமா கனகம் தான் எங்க அம்மா பேர், என் பாசிட்டிவ் பேர். காரணம் பேர் மாற்றணும் அவசியம் இல்லை. புரியுதா சொல்லுவது? ஸோ பேர் மாற்றம் வரக்கூடாது, மனம் மாற்றம் வரணும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுனா மனம் மாறி ஞானஸ்நானம் எடுக்கணும். மனம் மாறினா தான் ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளான ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். ஞானஸ்நானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அர்த்தம் இல்லாம எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா குடிச்சுக்கிட்டு சிகரெட் குடிச்சுக்கிட்டு நல்லா அப்படி இருந்த ஒரு ஆள் ரசிக்கப்பட்டாரு. சபையில் நல்லா ஆரம்பம் நல்லா இருந்தார், எல்லாம் பண்ணார். அவர் டென்ஷன் ஆகிடுச்சு போல இருக்கு. என்ன பண்ணாரு, என்ன ஆச்சுன்னு எனக்கு நடுவில் திரும்பி போயிட்டு சிகரெட் குடிச்சிட்டு நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கல, பண்ணக்கூடாது. ஏன்னா நான் கண்கூடாக பார்க்குற காரியங்கள், சில காரியங்கள் அது பண்ணக்கூடாது. ஆண்டுக்குள்ளால வந்துட்டேன்னா முழுமையாக வரணும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். என்னோட ரசிப்பின் பாதையில் நான் முதல்ல அது நானும் சில நேரத்தில் வேறு இடத்துல விழுந்திருக்கேன். அந்த நேரத்தில் ஆட்டோட அப்புறம் நான் ஓட்டுறேன். நான் உன்னை வந்து ஒரு இடத்துலேருந்து நான் கொண்டு வந்தேன், உன்னை ஒரு அளவுக்கு கொண்டு போகிறேன். நீ ஏன் திரும்பி அதே இடத்துக்கு போகிறேன், திரும்பியும் அதே இடத்துக்கு போகிறேன். உணர்த்துவாருங்க. உணர்த்தும் போது வந்துருக்கோம். வரலன்னா பிரச்சனை. அது 5ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:5. எபேசியர் 2:5. அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே தம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு எதனால வந்தது? ஹல்லேலூயா. உங்களால வந்ததா? உங்களுக்கு ரட்சிப்பு இல்ல, தேவ கிருபையினால வந்தது. பாடலாய் கிருபையால் எதை நிற்கின்றோம், தேவ கிருபையால் எதை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை, பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை. பெரியவனாக்கியது அவர்தான். உங்களை பேர் சொல்லி அழைத்தாரு. உங்களை பெரியவர் ஆக்குறது அவர் தான், மேன்மைப்படுத்துறது அதுதான், உயர்த்துறது அவர் தான். ஹல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்துற 1:5 வாசிப்போம், குடிப்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
உண்மையில சாட்சியும் முதல் பேரானவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்க நீங்க கிருபையும் சமாதானம் அவரால் தான் வருகிறது. அல்லேலூயா. இது ஒரு வாழ்த்துதலை இங்கே சொல்லுகிறார். யோவான் வந்து ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறார். அந்த வாழ்த்துதல் எதுக்குன்னா உண்மையுள்ள சாட்சி. இயேசு கிறிஸ்து யாரு? உண்மையுள்ள சாட்சி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வந்தார், அவர் வாழ்ந்த உலகத்திலே வாழ்ந்தார், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், எல்லா அற்புதம் அடையாளங்களை செய்தாரா இல்லையா? தண்ணீர் மேல் நடந்தார், தண்ணீரை ராஜரசமாய் மாற்றினார், எல்லாமே பண்ணார். அல்லேலூயா. அலையை அடக்கினார், சித்தவனை உயிர் வைத்தார், குருடரை பார்க்க வச்சாரு, செவிடரை கேட்க வச்சாரு, திமிர்வாதக்காரனை குணமாக்குனாரு, குஷ்டரோகியில நல்லா மாத்தினாரு, பாடு உள்ளவங்கள பாடு இல்லாத அளவுக்கு பண்ணாரு. அவர் நன்மை செய்துட்டு தான் இருந்தார். இதெல்லாம் உண்மையிலே நம்ம நம்புறோம். அது சாட்சி. உண்மையுள்ள சாட்சின்னு சொல்ற காரியம் என்ன? இதுல எழுதப்பட்ட காரியம் எல்லாம் உண்மையுள்ள சாட்சிகள். சுவிசேஷ புஸ்தகங்கள்ல எழுதப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றது எல்லாம் உண்மையுள்ள சாட்சிகள். அவர் செய்ததை எழுதினார்கள், அவர் கற்றவன பார்த்ததை என்ன பண்றாங்க? எழுதினார்கள். இரண்டாவது காரியம், மரித்தோரிலிருந்து முதற் பேரானவரும். அல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவரும். முதல்ல அவர் தான் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார். அவரே உயிர்த்தெழுந்தார். அவரே தன்னை என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். வேற யாரும் அவரை உயிர்ப்பிக்கல. அவரே தன்னை என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய. அல்லேலூயா. இங்க இருக்கிற ராஜாக்கள் ஒண்ணு கிடையாது. இப்ப ராஜாக்கள் இல்ல, அவங்க மேல அதிபதிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ராஜா யாரு? இயேசு ராஜா தான். அல்லேலூயா. அவர் வருவார். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். ஆமென். பூமியில இருக்க எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். அப்ப நியாயஸ்தானத்துல போய் முன்னாடி நிற்கும் போது பழுதற்ற ஆட்டுக்குட்டிகளை போல் நம்ம என்ன பண்ணணும்? போய் நிக்கணும். அவர் நமக்கு அந்த ஈசாக்கு பதிலாக பலியானார். ஆட்டுக்குட்டி பலியாகப்பட்டது. அல்லேலூயா. அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், எல்லாம் பண்ணப்பட்டார். காரணம் உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. அன்பின் நிமித்தமாக. இந்த உங்கள் அடித்தளத்தை நீங்க மறந்துடக்கூடாது. உங்க பேஸ்மெண்ட்டை நீங்க மறந்துடக்கூடாது. நீங்க அதுல நீங்க உறுதியாயிருங்க. என் மேல அவர் அன்பு வச்சதுனால அவர் எனக்காக இந்த உலகத்துல வந்தார். எனக்காக பாவத்தை என் மேல அவர் மேல என்ன வந்தார். நான் பாவியா இல்லை. இதுக்கப்புறம் என்னை எவனும் பாவின்னு சொல்ல முடியாது. அப்போ பாவியா இல்லைன்னா திரும்பி நான் பாவம் செய்ய கூடாது. அதை மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. நல்லபடியா வாழுங்க. ஆண்ட பெரிய காரியம் செய்வாங்க. சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பினாவே இருக்கிறோம். இந்த வேளையில எங்களோடு இடைப்பட்டதுக்கான நன்றி. எங்களுடைய அடித்தளத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது. எங்கள் வாழ்க்கையின் ரட்சிப்பின் வாழ்க்கையின் அடித்தளத்தை நாங்கள் மறந்துடாதபடி நினைவூட்டுவதற்கான நன்றி. இன்னும் அதுக்கு ஏற்றபடி நாங்கள் அதன் அடிப்படையில் வாழவும், இன்னும் அதிகமாக மேன்மைப்படவும், இன்னும் அதிகமாக உயரவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. சூழல் நடத்துங்க. அந்த ஒவ்வொரு ஆசிரியங்க அந்த தடைப்பட்ட ஒவ்வொரு நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதோட இப்பொழுது அந்த அந்த 1ஆம் தெருவில் அந்த மனிதர் வந்து பழனி அவங்களுடைய ராஜ்யத்தில் வந்திருப்பார். நான் விசுவாசிக்கிறோம். அது மேல் அது இதனால இந்த எடுத்துக்கிட்டே எங்களுக்கு தெரியாது. நீராண்டது அவர்களுக்கு நல்ல அடக்கத்தை தாங்க. எந்த ஒரு தத்துவானிக்கிறியோ, எந்த ஒரு காரியமோ, எந்த ஒரு தடங்களோ, மனுஷ கிரிகளோ வராதபடி சமாதானமாய் அடக்கம் பண்ண முடியாது. பாருங்க, யார் என்ன செய்தாலும் சரி அந்த வீரர்கள் கூட இல்லை. எல்லாத்தையும் நடத்துங்க, பலப்படுத்துங்க. அல்லது இன்னும் நிறைய காரியங்கள் இருந்தது. வீரர்கள் வழிவாசல்கள் தரங்க, எல்லாம் மேன்மைப்படுத்துங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு பலப்படுத்துங்க. காரியங்கள் எனக்கு வந்தது
இது வந்து நல்லது இது நான் உணர்த்தக்கதாக உங்களோடு இடைப்பட்டிருக்காங்க. நன்றி. இதை மேன்மைப்படுத்துங்க, இதை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஆகவே நாங்களாகவே எதுக்காக இந்த இடத்துல இருக்கிறோம் என்ற ஒரு காரியம் நீர் எங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொன்றும் அது மேன்மைப்படுத்தணும். ஒவ்வொரு ஊழியர்களும் அதிகரிக்க வேண்டும். இன்னும் அதிகமான இடத்துல நாம் செய்யணும். எங்களுக்காக ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்கள் வைத்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இருக்கிற காட்டியும் மேன்மையான ஒரு இடத்தை நீங்கள் வைத்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு ஒரு சொந்தமான இடத்தை நீங்கள் தருவி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, சுற்றிட்டு நாங்கள் வசு கொடுக்குறோம். மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ஊழல் நடத்துங்க. இதை பார்த்து கொடுக்கிறேன். புதிய கடந்த வேலை காமிச்சிருக்கோம். இயேசு நாங்கள் இது நடந்தாவே ஆமென். எல்லோரும் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடுத்த 40 ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் சந்தோஷமும் வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் எங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.